மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் பார்க்க போகிறோம். அதாவது டிராஃப்ட்மேன் அண்டு சர்வேயர் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட்மேன் சிலபஸ் அண்ட் ஐடிஐ ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேசிக் இன்ஜினியரிங் அண்டு டிராயிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு என்னென்னா, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் டிராயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி டிராயிங்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து என்ன, இதுக்கு யூஸ் ஆகுது, ப்ளஸ் ஸோ அதனுடைய கோஆர்டினேட் என்ன, ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட் தி ஏரியா ஆஃப் தி சிவில் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் அப்படின்னா, அப்போ ஏரியா ஆஃப் தி சிவில் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் அப்படின்னா பேப்பர் சைஸஸ் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு சைஸ் கொடுத்துட்டு அதோட ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தமாதிரி கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம என்னென்ன டிராயிங் யூஸ் பண்ணுறோம், டிராயிங் போர்டு சைஸ் என்ன, ப்ளஸ் காம்பஸ், ப்ரொடக்டர், ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் யூஸ்ட் டியூரிங் தி ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஐடிஐ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணோம், ஸோ அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் தி இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட், மெட்டீரியல்ஸ், லிஸ்ட் அவுட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ், என்ன 2 டைம் வந்திருக்காங்க. ஓகே, ஸ்டேட் தி ஸ்டாண்டர்ட் ஐஎஸ் ஓகே 962 டு யூஸ் த டிஃப்ரெண்ட் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல், ஃபாலோ தி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் தி யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், எக்யூப்மெண்ட் அண்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன்றும் கிடையாது, அதில் என்ன நம்ம எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ட்ரைனிங் டைம் அப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறது. லே அவுட் ஆஃப் ஷீட்டிங், ஓகே லே அவுட் ஆஃப் ட்ராயிங் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ட்ராயிங் ஷீட் அப்படின்னா A0, A1, A3, A4, B0, B1, B4 சைஸில் இருக்குங்களா. ஸோ அதை பற்றி கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபோல்டிங் டிராயிங் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபோல்டிங் டிராயிங் ஷீட் அப்படின்னா ஒரு டிராயிங் ஷீட் வந்து சைஸ் எப்படி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரலாக A4 சைஸ் தான் நம்ம வந்து போகணும், 297, 210 நம்ம பண்ணுவோம். ப்ளஸ் இது வந்து கேபினெட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இதே நமக்கு வந்து ஃபோல்டு ஃபைல் சைஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு 119 இது சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா, இது வந்து என்னென்னா 119 நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பற்றி இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல் சிலபஸ். ஓகேங்களா, டிராஃப்ட்மேனுடைய பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ஸோடைய நமக்கு வந்து சிலபஸ். இதுலேருந்து என்னென்ன கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, எஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பென்சில் லெட் இஸ் சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாஃப்ட்னஸ், ஓகே. ஸோ எது வந்து பார்த்திங்கன்னா மோர் சாஃப்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கிரேடு வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து மோர் சாஃப்ட்னஸ் சொல்லுவாங்க. B7Bன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, B ஃபார் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. B ஃபார் பிளாக், 7 பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த கிரேடு அதிகமாக அதனோட சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க, டிக்ரீசிங் ஆர்டரில் சொல்லுங்கன்னு கூட அந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு பென்சில் நமக்கு என்ன சொல்லுங்கள், H இருக்குது நமக்கு, HP பென்சில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா F பென்சில், அடுத்து E பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பேஸ்ட் ஆன் சிம்பிள். H ஃபார் ஹியர் ஹார்ட்னு சொல்லுவாங்க, ஹார்ட்னஸ். B ஃபார் பிளாக்னஸ். ஓகேங்களா, HP அப்படின்னா ஹார்ட் அண்டு பிளாக். F ஃபார் ஃபைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சுக்கு மோர் சூட்டபிள் இந்த F பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு அந்த ஆன்சர் ஒன்று விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பென்சில் லெட் இஸ் சாஃப்ட் அப்படின்னா நமக்கு B7B அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எஸ். கன்வென்ஷனல் சைன் ஆஃப் தி ஸ்டோன் மேசன்ட்ரி. ஸோ இது வந்து ஆட்டோகேட் கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம டிராயிங்கில் ட்ராப் பண்ணும்போது கூட அந்த கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா, பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வாலை கிராஸ் செக்ஷனை வெட்டி நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஷேப், அதாவது உள்ளுக்குள்ளே அதனுடைய என்ன சொல்கிறது, ஸோ அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்கிறதா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் சைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கிராஸ் செக்ஷனில், அது நமக்கு வந்து கன்வென்ஷனல் சைன். ஸோ இப்போ நான் கேட்குறேங்க ஸ்டோன் மேசன்ட்ரி நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். எஸ், பிரிக் மேசன்ட்ரி அப்படின்னா நமக்கு வந்து லைன் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டோன் மேசன்ட்ரி அப்படின்னா நமக்கு வந்து லைன் வித் டாட் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, லைன் வித் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம கன்வென்ஷனல் சைன் வித் என்னென்ன ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன் மேசன்ட்ரி. மெட்டல் ஒர்க் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஷேடோவாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால் வந்து லைனாக நமக்கு இருக்கும். இன்சுலேட்டிங் மெட்டீரியல், இன்சுலேட்டிங் மெட்டீரியல் லைக் தெர்மாகோல், ராக்கோல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். காங்கிரீட்டிங் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் தான் நமக்கு வந்து காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இதில் புள்ளி அறிஞ்சினோம்னா ராட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா, இப்படி இருக்கும் நமக்கு. ஸோ இது நமக்கு ட்ரையாங்கிள் போர்ஷன் வித் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராட். ஓகே, எஸ். ஸோ இப்போ இது ஜென்ரலாக எங்கே பாருங்கள், ஸ்டோன் மேசன்ட்ரிக்கு என்ன வரும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆப்ஷன். ஓகே, ஸோ ரெக்கமெண்டட் மெத்தட் ஆஃப் டைமென்ஷனிங் ஆஃப் ஸ்பியர் வித் டயாமீட்டர் 20 mm. எஸ், ஸோ அப்போ இது வந்து ரெக்கமெண்டட் மெத்தட் ஆஃப் டைமென்ஷனிங். அப்போ நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம், ஸோ எஸ் ஸ்பியர் டயாமீட்டர் ஆஃப் 20 mm இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா, இந்த டயாமீட்டர் ஆஃப் தி ராட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்ங்களா, அப்போ டயாமீட்டர் இஸ் 20 mm இப்படி தான் ஜென்ரலாக மென்ஷன் பண்ணுவோம். எஸ்ன்றது இருந்தோம்னா ஸ்பியர் அப்படின்றனால நமக்கு வந்து இதில் எஸ் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ எஸ் diameter of the rod 20 mm. எங்கே இருக்குது, எஸ் ஸ்பியர் அண்ட் diameter of the rod 20 mm. இப்போ நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் கொடுக்குறோம் இல்லைங்களா.
ஸோ இதை நமக்கு ஒரு பீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் இது நம்ம மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்ம? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு diameter of rod 8 mm. ஓகேங்களா? சர்க்குலர் டயாமீட்டர்னா சர்க்குலர் டைப் diameter 8 mm is measurement. ஓகே, அதனுடைய சைஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ வாட் இஸ் த ஸ்கேல் ரேஷியோ ஃபார் ஃபுல் சைஸ் ஸ்கேல் அப்படின்னு ஃபுல் சைஸ் ஸ்கேல்ஸ் அப்படின்றோம். அப்போ ஃபுல் சைஸ் ஸ்கேல் என்ன சொல்லுவோம்? இப்போ 10 மீட்டர் இருக்குன்னா நம்ம 10 மீட்டர் டாப் பண்ணால் தான் அது வந்து ஃபுல் சைஸ் ஸ்கேல் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ 10 மீட்டர் இருந்தால் 10 மீட்டர், 10 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் ரேஷியோ இஸ் 1:1. திஸ் இஸ் த ஃபுல் சைஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் கூட சொல்லிக்கலாம். மேப் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அதை கூட நம்ம சொல்லிக்கலாம். எஸ். ஃபார் தி ஷீட்ஸ் A0 and A1 வாட் இஸ் தி வித் ஆஃப் பார்டர் அப்படின்னு கேட்குறோம். எஸ். ஸோ இப்போ ஒரு A4 ஷீட் சைஸ் எடுத்துக்கோங்க நம்ம. சரிங்களா? A0 சைஸ் 0 எடுத்துக்கோம். ஸோ இப்போ இதனோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி பேப்பர்ஸ். ஓகே, டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி பேப்பர். இந்த A0 இந்த A0 அப்படின்னா நமக்கு வந்து இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நமக்கு 20 mm நமக்கு இருக்கும். எவ்வளோ இருக்கும் நமக்கு? பார்டர் வந்து 20 mm 4 சைட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் டைட்டில் பாக்ஸ் வரும். இது அப்ராக்சிமேட்லாம் 185 by I think 60 mm. ஓகேங்களா? 185 by 60 mm தான் அது நமக்கு வந்து சைஸ். 6 லைன் நமக்கு இருக்கும், 1 சென்டிமீட்டர். ஓகே, எஸ். ரைட் சைடு கார்னரில் இருக்கும் நமக்கு. அப்போது இதே வேறு சைஸ் இருந்துச்சுங்க, அப்போ A2, A3, A4 அந்த சைஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 10 mm. ஓகே, அந்த கொஸ்டின் நமக்கு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 mm. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 furlong. இது ஆல்ரெடி நம்ம சர்வேயிங் கொஸ்டின் பார்த்தோம். பட் இந்த யூனிட் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தீங்களா? அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கண்டிப்பாக போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 furlong இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம்? 1 furlong அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா நமக்கு 201.168. இது ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி வந்து சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி 200 மீட்டர் இஸ் 1 furlong. அப்போ 1 செயின் இஸ் ஈக்குவல் டு அப்போ 20 செயின் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 2 furlongs அப்படின்னு நம்ம சொன்னோம், டிவைட் பை 10. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 செயின் அப்படி அப்ராக்சிமேட்லி நமக்கு 20.168 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். இது எப்படி வந்துன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, த ரேஷியோ ஆஃப் தி லென்த் ஆஃப் தி drawing டு தி ஆப்ஜெக்ட் ஆக்சுவல் லென்த் டு ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். த ரேஷியோ ஆஃப் தி லென்த் ஆஃப் தி drawing டு த ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எஸ். அப்போ டிராயிங்க்கும் இது வந்து இது வந்து மேப்னு வச்சுக்கோங்களா, இது நமக்கு இருக்கக்கூடிய கிரவுண்டுன்னு வச்சுக்குவோம். அப்போ மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். ஸோ ட்ரிம்டு சைஸ் ஆஃப் A1 drawing பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிம்டு சைஸ் ஆஃப் A1 drawing பேப்பர் சைஸ் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பேப்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. A4லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி டபுளாக போகும். மறுபடியும் இங்கே சிங்கிள், இங்கிறது டபுள், சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் அப்படின்னு நமக்கு வரணும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போ ட்ரிம்டு சைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக சேம் அதே தான் ஞாபகம் வச்சுட்டு மட்டும் போதும். அப்போ என்ன கேட்குறாங்க? A1 சைஸ். அப்போ A1 சைஸோடைய ட்ரிம்டு சைஸ் அப்போ 841 நமக்கு இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 841 by 594 by 841. எஸ். Quadrilateral has dash side and angles அப்படின்னா குவாட்ரேட்டல் அப்படின்னா நமக்கு 4 சைடு, அப்போ 90 டிகிரி ஆங்கிள் நம்ம சொல்லலாம். எவ்வளோ நமக்கு குவாட்ரேட்டல் அப்படின்னா ஸ்கொயர் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, 4 பக்கம் இருக்கும், 4 பக்கம் வந்து 90 டிகிரி டு ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்பெண்டிகுலர் டு தி ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கார்னர். ஓகே, எஸ். இஃப் தி மெஷர்மெண்ட் ரெக்யூர்டு is in 3 units, which scale would be prefer அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ். அப்போது 3 units அப்படிங்கும்போது நம்ம பாருங்கள் 3 டைமென்ஷனுங்களா. அப்போ 3 டைமென்ஷன் எந்த ஸ்கேல் சூட்டபிள்? நமக்கு டயகனல் ஸ்கேல். ஓகேங்களா? 2 டைமென்ஷன் எந்த ஸ்கேல் சூட்டபிள்? நமக்கு பிளைன் ஸ்கேல் இஸ் சூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எஸ். ஸோ த ஸ்கேல் ஆஃப் சார்டு, ஓகே, ஸ்கேல் ஆஃப் கார்டு இஸ் யூஸ்ட் டு மெஷர் அப்படின்றோம் நம்ம. அப்போது நமக்கு இந்த ஸ்கேல் ஆஃப் கார்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்னா, ஸோ இது வந்து நம்ம லீனியர் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த கார்டு டிஸ்டன்ஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 2r sin θ. அந்த கார்டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ட் டிஸ்டன்ஸ் 2r sin θ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? L1 இது L2ன்னு வச்சுன்னா L1 + L2 is equal to 2r sin θ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுப்போம். அப்போது ஆங்கிள் மெஷர்மெண்ட், the chart distance is measured for angle measurement. The scale of chord is used for angles. Okay, yes. The rhombus, how many sides are equal அப்படின்னா rhombus அப்படின்னு நம்ம சொன்னால் சாய் சதுரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சாய் சதுரத்துக்கு எத்தனை பக்கம் ஈக்குவல்? இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவல். அப்போ மொத்தம் வந்து 4 sides are ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் சாய் சதுரம் வந்து சாய்ஞ்சிருக்கும். அவ்வளோதான். நமக்கு எல்லா பக்கமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். எஸ்.
ட்ரிம்டு சைஸ் ஆஃப் ஷீட்ஸ் டிசைன் A2 சைஸ். அப்போ A2 சைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேபுலேஷன் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே எந்த சைஸ் ஷீட் கேட்டாலும் நமக்கு வந்து எழுதிக்கலாம். அப்போ ட்ரிம்டு சைஸ் கேட்குறாங்க. அப்போ ட்ரிம்டு சைஸ் நம்ம 420/594 அப்படின்னா 420/594. எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். For the sheets A2, A3, A4, A5. So what is the width of the border அப்படிங்கிற width of the border அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ சைஸ் ஷீட் வந்து A0 அண்ட் A1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 mm பார்டராக இருக்கும். A2 அண்ட் A3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 mm பார்டர். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ 9 folds are allowed to which of the sheet designation when they are filed அப்படின்னு சொல்கிறோம். எஸ். அப்போ 9 fold வந்து என்ன பண்ணும். அப்போ ஒரு A4 ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 times மடக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்டு சைஸ். அப்போ ஃபைல்டு சைஸ் அப்படின்னா 297 into 190. ஓகே 190 அப்படின்னு சொல்லுவோம். இதே கேபினெட் சைஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா 297 into 210 அப்படின்னு சொல்லுவாங்க A4 ஷீட் சைஸ். அப்போ இதில் மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா A0 அப்படின்னு சொல்லலாம். இதே கேபினெட் சைஸ் அப்படி சொன்னால் 7 times இதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணலாம். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். For the scale which one is not correct அப்படின்றாங்க. For the scale which one is not correct. ஸ்கேல் அப்படின்னா 1:2, 1:4, 1:5 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு வரணும். அப்போ இது 1/2 இருக்கு. அப்போ இது வந்து ஸ்கேல் கிடையாது. ஓகே ஃப்ராக்ஷனில் இருந்தால் தப்பு இல்லை. ஓகே அது ரைட்டு தான். பட் நமக்கு வந்து ஸ்கேல் இஸ் 1/2 வரக்கூடாது. 1:2 தான் நமக்கு வந்து வரணும். ஓகே எஸ். The symbol of drawing represent. எஸ் நம்ம வந்து drawing கீழே போடும்போது டைட்டில் பிளாக்ல ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் வியூ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, கிராஸ் செக்ஷன் வியூ நம்ம போடும்போது அப்போ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாதிரி நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஒவ்வொன்று ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்மால் சர்க்கிள் இட்ஸ் லார்ஜ் சர்க்கிள் நமக்கு வந்து அதோட வியூ தெரியும். அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கும்போது அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் நமக்கு இருக்கும். அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் போச்சு, அதாவது மீன்ஸ் லெஃப்ட் சைடில் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. எஸ். The length to width ratio of the arrow head. அப்போ length to width ratio ஏரோக்கு எவ்வளோ இருக்குன்னா 3:1 ரேஷியோவில் இருக்கும். எவ்வளோ இருக்கும் 3:1. எஸ். ஏரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 types நமக்கு இருக்குது. ஓப்பன் டைப். ஓகேங்களா. ஓப்பன் டைப், ஓப்பன் வித் க்ளோஸ்டு டைப், ஓப்பன் வித் க்ளோஸ்டு அண்டு ஃபில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷேடோ பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட், இதனுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1 mm இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய லென்த் வந்து நமக்கு 3 mm இருக்கும். ஸோ அப்போ வந்து 3:1 ஆர் 1:3 5 ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்கும். டிபெண்டிங் அப்போ வந்து கொஸ்டின்ஸ் வித் டு லென்த் ரேஷன் கேட்டாங்கன்னா 1:3, லென்த் டு வித் ரேஷன் கேட்டாங்கன்னா 3:1 அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே. த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் டிராயிங் போர்டு டெசிக்னேஷன் D1 சைஸ்ன்னு கேட்குறேன். அப்போ D1 சைஸோட சைஸ்னா 1725 mm அப்படின்னு சொல்லுவோம். 1725. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த ஸ்டாண்டர்ட் போர்டு சைஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏரோ சைஸு, டைட்டில் பாக்ஸ் சைஸு, பேப்பர் சைஸு இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டினியூவாக கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா சர்வேயிங் டாப்பிக்கில் ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா ஒரே டாப்பிக்கில் 10 கொஷின் கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டாக்கோமெட்ரிக் சர்வேயிங்கில் அனாலிட்டிக்கல் லைன் யூஸ் பண்ணால் நமக்கு அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் என்ன கேட்குறாங்க 0. அதே அடுத்த கொஸ்டினில் மல்டிபிள் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணால் கேட்குறாங்க 100. அப்போ அதே ரெண்டும் என்ன ஒரு இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபார்முலா கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் KS + C வாட் இஸ் K வாட் இஸ் Sன்னு சொல்லிட்டு F/I இது வந்து பார்த்திங்கன்னா F+D அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா. ஸோ அதேமாரி இதே கொஷின்ஸ் வந்து இதோட D1 சைஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து D2 சைஸ் கேட்கலாம். 2-3 கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே எஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு இது வரைக்கும் ஒரு 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 5-6 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். சரிங்களா. ஸோ இந்த ஒரு மோர் தென் 20 கொஷின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட், அதாவது வாட் இஸ் மீட்டர் டு ஃபர்லாங்ஸ்னால் என்ன, மீட்டர் டு யார்டுனா என்ன, ஒரு மீட்டர் ஸ்கொயர்லேருந்து யார்டு ஸ்கொயருக்கு எப்படி மாறுது. அப்போ யார்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது மீட்டரா இல்லை அது என்ன லீனியர் மெஷர்மெண்ட்டா இல்லை ஏரியா மெஷர்மெண்ட்டா இல்லை வால்யூம் மெஷர்மெண்ட்டா அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.